கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரியே இல்லை. அதனால தேர்தல் களத்துக்கு போகாமலே நாங்கள் வெல்வோம் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். துரோகிகளும் எதிரிகளும் எங்களை வீழ்த்துவதற்காக தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியை பெயரை சொல்லாமல் பாஜக அதிமுக தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சி ஈரோட்டில் போட்டி போடுது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. பாஜக அதிமுக தூண்டுதல நாங்க போட்டி போடுறோமா இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கால்களில் கையை பிடிச்சி ஏந்தி கெஞ்சி கூத்தாடி அதிமுக காரங்க ஓட்டை எங்களுக்கு எப்படியாவது போட்டு விடுங்க இல்லைன்னா சீமான் மேல ஏறிடுவார்னு சொல்லி நாங்க சொல்றோமா இல்ல நீங்க சொல்றீங்களா? இத நான் சொல்லல, ஜூனியர் விடன் சொல்லுது. இந்நாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய கைகளை கால்களாக பற்றி கொண்டு சீமான் மேல ஏறி வருது, கண்ணுக்கு தெரியுது. சீமான் டெபாசிட் வாங்கிட்டா எங்களுடைய அமைச்சர் பதவி காலியாயிரும், முதலமைச்சர் கோச்சுக்குவாரு. அதனால அதிமுக ஓட்டை எப்படியாவது போட சொல்லுங்கன்னு சொல்லி வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம அதிமுக காரன் காலில் விழுந்து ஓட்டு பிச்சை கேட்கிற நீங்க எங்களை பேசலாமா? எங்களை பேசலாமா? இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர், இவர் தொகுதிக்கே போகாம அப்படியே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட உடனே ஜெயிச்சிருவாரு. மக்கள்கிட்ட வர்றதுக்கு தைரியம் இல்ல. ஏன் தைரியம் இல்ல? மக்கள் கேட்பான், 4 வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் கேட்கான இல்லையோ நாங்க நாக்கப்படுற மாதிரி கேட்போம். நாங்க கேட்கிற கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கு போய் சேரும். 4 வருஷம் ஆட்சி, நல்ல ஆட்சி, அதுக்கு 4 வருஷமே சாட்சி. எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க பாயிண்ட. நல்ல ஆட்சி 4 வருஷமே சாட்சி. அதான் நாங்களும் சொல்றோம், நாரி போன ஆட்சியதுக்கு 4 வருஷமே சாட்சின்னு. வெக்கங்கட்ட ஆட்சியதுக்கு வேங்க வயல சாட்சி, அயோக்கியத்தனமான ஆட்சியதுக்கு அரிட்டாப்பட்டிய சாட்சி, அநீதியான ஆட்சியதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி. ஒரு முதலமைச்சர் ஈரோடு ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறுது, அவர் வரமாட்டாரா, அமைச்சர்மார்கள் போக மாட்டாங்களா? நாங்க போகாமலே ஜெயிச்சிடறோம். பாத்துறீங்களா? போகாம ஜெயிக்கிறதுக்கு இல்ல, வந்து இந்த 4 வருஷத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும்ல. ஒன்னும் சொல்ல முடியாது. அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க? மரியாதைக்குரிய நம்ம புரட்சி திராவிடர் அண்ணன் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல, எதுக்காக நீங்க திமுக போய் சேர்ந்தீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கறாங்க. நான் உண்மையிலே வியந்துட்டேன். எனக்கு கூட திமுக ஜாயின் பண்ணணும்னு அந்த நொடி தோணுச்சு. ரொம்ப ப்ரௌட் மொமெண்டா இருந்துச்சு அது. அவங்க சொல்றாங்க, திமுக நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நான் ஒரு உணவு பத்தி ஆராய்ச்சி பண்றவ, ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். திமுகவும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. அதனால நான் திமுக சேர்ந்தேன். திமுக எப்படி என்ன ஆரோக்கியத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? திமுக பாத்தீங்கன்னா காலை உணவாக மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க. அதனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. அதனால நான் திமுக சேர்ந்தேன். எது 5 நாள் போடுற காலை உணவுல 4 நாள் உப்புமா. அந்த உப்புமாவுல ஒரு நாள் அதுக்கு பேர் வச்சிருக்கான். இன்னொரு என்னக்கா போடும், அந்த ஒன்னு உப்புமா கிச்சடி. உப்புமாங்கிறது தங்கச்சி, கிச்சடிங்கிறது அக்கா, 2 ஒண்ணுதான். உப்புமாங்கிறது இருக்கிறதுலயே மட்டமான கேவலமான உணவு. உப்புமா அது ரொம்ப தப்புமா. அந்த உப்புமாவை போடுறதுக்கு அது ஆரோக்கியமான உணவா? இவங்க தேர்தல் அறிக்கையில காலை உணவாக நாங்க பள்ளி மாணவர்களுக்கு சத்தான பால் கொடுப்போம், முட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஒரு மாட்டுக்கறி போடுறாங்க, ஒரு மீன் கொடுக்கறாங்க, ஒரு கோழி இறைச்சி கொடுக்கறாங்க, ஒரு முயல் கறி கொடுக்கறாங்க அப்படின்னு. ஆமக்கறி தடை, அதனால கொடுக்க முடியாது. இது கொடுக்கலாம், அது ரொம்ப சத்தான உணவு. எனக்கு சாப்பிட்டு தானே தெரியும், சாப்பிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த கறி கொடுக்கலாம். உப்புமா ஆரோக்கியமான உணவா? இந்த உப்புமாவை பார்த்துட்டு புரட்சி திராவிட மரியாதைக்குரிய அண்ணன் சத்யராஜ் மகள் திமுக சந்திரிச்சான். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுப்பு நில ஏரியா இருக்கக்கூடிய மொத்த ஏரியும் ஆக்கிரமிச்சு அந்த ஏரியினுடைய 90 விழுக்காடு குப்பையாக மாத்தி வச்சுக்கிற திமுக ஆரோக்கியமான கட்சி என்று மரியாதைக்குரிய திவ்யா சத்யராஜ் சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து ஆத்து மணலை கொள்ளையடிச்சு ஆற்றை சாக்கடையா மாத்தி ஒட்டுமொத்த நாடையும் சாக்கடையா மாத்தி வைக்கிற திமுக ஆரோக்கியத்தை பெறுகிற கட்சியா? சரி, அடுத்து என்ன நீங்க வியந்து போய் சேர்ந்தீங்க அப்படின்னா, திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. அதனால நான் பாத்தீங்கன்னா நான் சேர்ந்தேன். பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க.
ஏன் இதையே நீங்க சொல்லல? கரூர்ல மகளிர் நீதி இடுப்பு பிடிச்சுக்கிறாங்க, அதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கச்சு, அதனால நான் போய் சேர்ந்தேன். அண்ணா இது அன்பழகனுடைய கூட்டத்துல பெண் காவலர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க, அதனால அது மகளிருக்கு முக்கியத்துவம் கட்சி, அப்படி போய் நான் சேர்ந்தேன். 13 வயது குழந்தை போலீஸ் பூத்துக்குள்ள வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறார், அதனால் அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி, நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மாணவியை எஃப்ஐஆர் லீக் பண்ண வச்சு அந்த மாணவியவே குற்றவாளியாக மாற்றிய கட்சி திமுக, அதனால் நான் திமுக போய் சேர்ந்தேன் அப்படின்னு ஏன் நீங்க சொல்லல? திமுகவில் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண், அழகான பொண்ணு போயிட்டு திரும்பி வர முடியுமாடா? அது ஒரு கட்சி, அந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா? படித்த பெண்ணு, பட்டம் படிச்ச பெண்ணு அவங்க சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மடைமாத்தி வச்சிருக்காங்க பாருங்க மக்களை. திவ்யா சத்யராஜ் மகளை கூட்டு வந்து பெண்கள் ஓட்ட வாங்குறதுக்காக அவங்களை களத்தில் இறக்கிருக்காங்க. உலக தலைவர் நாங்க யாரு இவங்க ஈவேராவை உலக தலைவர் நாங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாருங்க. அவர் வந்து உலகத்தில் கூடிய டாப் 10 லீடர்ல அவர் ஒருத்தருங்க, அவருக்கு யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த வடிவேல் படத்துல பார்த்திபனும் வடிவேல் இருப்பாங்க, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு. அது மாதிரி இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும், ஈவேரா உலக தலைவர். அம்பேத்கர் சொன்னது போல உங்க ஈவேரா சொன்ன ஒரு உலக தத்துவத்தை சொல்லுனாரு. கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்று சொல்லது போல உங்க ஒரு உலக தத்துவத்தை சொல்லுங்க. இல்லங்க நாங்களும் சொல்லிருக்கோங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லிருக்கோம்? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிருக்கோம். அது நீ சொல்லலடா, அது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய துறவி சொன்ன கோட்பாடு. அதை நீ காப்பி அடிச்சுக்கன்னு சொன்ன உடனே இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் உடனே நல்ல மீன்கள் விற்கப்படும். அவரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை, அவருடைய இடஒதுக்கீடு தெரியுமா? அவருடைய பெண்ணியம் தெரியுமா? அவருடைய சமூக நீதி தெரியுமா? சரி சொல்லுவா, அவருடைய இடஒதுக்கீட்டுல அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இடஒதுக்கீட்டுல ஆணைமுத்துக்கு பங்களிப்பு இருக்கா, ஈவேராக்கு பங்களிப்பு இருக்கா? இல்லங்க, மொழி சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க. அது குத்தூசி குருசாமி, நீங்க எங்க கூட்ட வந்து காதுல குத்தாத அவர் இல்லைன்னு. சரி, சாதி ஒழிப்பு, கேள்வன்மணி கோபால் நாயக்கரை வந்து கட்டி பிடிச்சு உருண்டி அவருக்கு ஆதரவு இருக்காரு, சாதி ஒழிப்பாது மயிர் ஒழிப்பாவது அது இல்லப்பா அப்படின்னாச்சு. சரி, இங்க விற்கப்படும். இப்போ உலக தலைவரா இருந்தவங்க தமிழ்நாட்டு தலைவராக்கி இப்ப எப்படி ஆகியிருக்காங்கன்னா, ஈரோட்டுக்கு பெரியார் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமான்னு கொண்டு நிப்பாட்டாங்க. இன்னைக்கு சுரட்டி தமிழ்நாட்டுக்கு முழுக்க கொண்டாடின தலைவரை, உலக தலைவரை ஈவேரா அரசு மருத்துவமனைக்கு 1933 கட்டில் வாங்கி போட்டிருக்காரு. விவோசி பார்க்கலுக்கு கூடிய அந்த தண்ணி டேங்க கட்டி கொடுத்தது விவோசி ஈவேரா தான். ஈவேரோட தங்கை அண்ணம்மாள் தான் முதல்ல நகரமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெண்களுக்கு இங்க ஆசிரியர் பணி வந்துட்டல. இப்போ அரசு மருத்துவமனைக்கும் வாட்டர் டேங்க் எடுக்க ஒரு வார்டு கவுன்சிலர் பண்ற வேலைடா. அப்ப உங்க ஐயா வார்டு கவுன்சிலரா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, அது கூட விடு. ஈவேரா மொத்த ஈரோட்டுக்கு என்ன பண்ணாரு? வஉசி பூங்கால ஒரு தண்ணி கட்டி விட்டாரு. அரசு மருத்துவமனை கட்டு வைக்க போட்டு நேரத்தை எங்க அக்கா கேட்டாங்க. அந்த அரசு மருத்துவமனை தான்டா ஈவேரா பேரக்கூடிய அரசு மருத்துவமனையில லிப்ட் வேலை பார்க்கல, ஸ்கேன் எக்ஸ்ரே கூட இல்ல, இதுதான் உங்க ஈவேரா மருத்துவமனை லட்சணமானு கேட்டாச்சு. இப்ப எதுவுமே இல்லாம இப்ப என்ன செய்யறது தெரியாம வடிவேலு கதையா வந்து வா ஏரியாக்கு வா ஈரோட்டுக்கு வந்தாங்க. ஈரோட்டுக்கு வந்தாச்சு. ஈரோட்டுக்கு பெரியார் நகர் மட்டும் வந்துடாத, அங்க வேற மாதிரி இருக்கும். பெரியார் நகருக்கே வந்தாச்சு. கூட்டம் நடக்கிறதே பெரியார் நகர் தான். வேற எங்கடா வரணும்? வேற எங்கேயும் வர சொல்றதுக்கு வேலை இல்லப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமா முடிஞ்சிருச்சு. கொள்கையற்றவர்கள் கோமாளி கூட்டங்கள். இன்னைக்கு காலையில நாங்கள் இன்னைக்கு சீமான் கூட்டம் நடந்தால் அங்க பெட்ரோல் போடுவோம். ஏண்டா நீ பெட்ரோல் போடுவோம், நான் இழிச்சோ பையில நான் டீசல் வண்டி வச்சிருக்கேன். அப்ப என் வண்டிக்கு டீசல் வண்டிக்கு டீசல் போடு, பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடு. எங்க அண்ணன் வண்டி டீசல் வண்டி, எங்க வண்டி டீசல் வண்டி, ஹிமாயின் வண்டி டீசல் வண்டி. நீ பெட்ரோல் மட்டும் போட்டனா அப்ப டீசல் வண்டிக்காரனா இழிச்சு வேணா. எந்த வண்டிக்கு டீசல் போடணுமோ டீசல் போடணும், பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். மாத்தி போட்டா இன்ஜின் சீஸ் ஆயிரும், அபியூஸ் ஆயிரும். அது ராஸ்கல்ஸ் பெட்ரோல் பாம்பு போடுவாங்களா? டேய், சுகர் மாத்திரை போடுங்கடா முதல்ல, சுகர் மாத்திரை. ஈரோட்டுக்கு வந்தா சீமான் நடமாட முடியாது. நாங்க நடமாடவே இல்லையே, கார்ல போயிட்டு இருக்கோம். நாங்க நடமாடவே இல்லையே. நடமாடுறது எங்க அக்கா தங்கச்சி தான் ஓட்டிங்க. அண்ணன் நடமாடவே இல்லையே, நடமாட முடியாது. அதுதான் நாளைக்கு மத்தியானம் போயிட்டீங்க அண்ணன்ட்ட, அண்ணன் இந்த மாதிரி திருமுருகன் காந்தி என்னப்பா, இல்ல திருமுருகன் காந்தி ஒரு 4 நாள் பிரச்சாரம் பண்ணிருக்காப்லண்ணே, ஒரு 100கணக்கான பேரை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காப்லையா? அப்படியா, பார்க்கவே இல்லையே அப்படின்னாப்ல. இல்ல பிரச்சாரம் பண்ணிருக்காப்லையா, அவங்க தங்குற இடமும் இல்லாம உணவு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. நம்ம முகநூல்ல பணம் கேட்டு. அண்ணன் உண்மையிலே டேய்
தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினே அழித்து சொன்ன பாரதியோட வம்சத்துல வந்தோட நம்ம அந்த பாரதியோட வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழியிலன்னு நடுத்தொரல இறங்கிட்டாமனா, சாப்பாட்டுக்கு வழியிலன்னு என்ன திட்டாதான் சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டானா, கைத்து மேல நடந்தாதான் அவன் அடுத்த வேளை உணவு கிடைக்கும் நம்பிட்டானா, 5000 ரூபாய் பணம் போட்டு விட்டுறா பாவம்டா. சத்தியமா சொன்னாருங்க, சத்தியமா சொன்னாரு. உன்ட பணம் இருக்கான்னு கேட்டாரு. இல்லன்னா நான் தர்றேன், இல்ல நான் போட்டேன்னு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லி சத்தியமா ஜிபே அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன். அனுப்பிட்டேன். 5000 ரூபாய் பணத்தை திருமுருகன் காந்தி போட்டிருக்கேன். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணனை திட்டி பேசக்கூடிய திருமுருகன் காந்திக்கும் 5000 ரூபாய் தூக்கி கொடுத்திருக்காரு. நான் அண்ணன் திருமுருகன் காந்திக்கு ஒரு கோரிக்கை வச்சேன். நீங்க எதுக்கு தனியா ஒரு அறை எடுத்து ஒரு 100 பேரை கூட்டு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சிறீங்க? எப்படியாவது திமுக காரனுடைய அட்டென்ஷன் கிடைக்கும், திமுக தலைவர் கவனிப்பாரு, மரியாதைக்குரிய வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாரு நினைச்சாங்க. கவனிக்கல. அதனால என்ன பண்றாரு, பொது வழியில பிச்சை கேட்க ஆரம்பிச்சாப்ல. இந்த போறாங்கள, ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், நான் எல்லாத்தையும் விக்கிறேன், இப்ப இங்கே நிக்கிறேன், ஈரோட்டில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமுருகன் காந்தி வந்துட்டாப்ல. இதுக்கு நீங்க எங்க கிட்ட ஏன் கூட வேண்டாம், இடுமானங்கார்த்தி கூட வேண்டாம், எங்க சல்மான் கூட வேண்டாம், எங்க அக்கா சீதாலட்சுமிக்கு மறைமுகமா, அக்கா நாங்க சீமான திட்ட போறோம், உங்க பணிமனையில மட்டும் ஒரு 10 நாள் தங்கிக்கிறோம் சொன்னா நாங்களே திறந்து விட்டுருப்போம்யா. நாங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது பிராட் மைண்ட் உள்ளவங்க நாங்க. நீங்க அங்க திறந்து விட்டுருப்போம். அழகா காலையில நல்ல முட்டை தோசை, மதியம் கறிக்கஞ்சி, சாயந்தரத்துக்கு நல்ல கூழு, அதே போல இட்லி தோசை ஆம்லெட் நல்லா சாப்பிடலாம். நல்லா 10 நாள் எங்க கிட்டே சாப்பிட்டு எங்களை திட்டலாமே. நாங்க ஒண்ணு எவ்வளவோ பேர் திட்டுறான், எங்க கிட்ட இருந்து ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு போனே திட்டுறான். அவனே நாங்க போடா என் சிப்ஸ் போயிட்டு இருக்கோம். நீ எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற? வா, நீ யாராவது நாளைக்கு அண்ணன் சீமான திட்டம்னு முடிவெடுத்தீங்கன்னா நாளைக்கு கூட வாங்குங்க. எங்க பணிமனை திறந்திருக்கு, எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறது, தயவு செய்து வாங்க. பெட்ரோல் பாம்பு போட்டு வீணடிக்காதீங்க, அது வண்டிக்கு தேவைப்படுது. எங்க பாதுகாப்பு பாசறைக்கு 3 நாளா பெட்ரோல் போடலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை டேங்க நிரப்பி விடு, ஃபில் பண்ணி விடு, அதை பண்ணு. அதை விட்டு பாம்பு போடுற மீன் போடுற, 1 லட்சம் துப்பாக்கிகளுக்கு மத்தியிலே ஈழத்திலே தலைவனை பார்க்க போன தலைவனுடைய தம்பிய நீ என்ன கொண்டு அடக்குவ? பயம் என்கிற ஒன்று இருப்பவனை மட்டும்தான் நீ அச்சுறுத்த முடியும். கோழைத்தனம் இருப்பவனை மட்டும் தான் அச்சுறுத்த முடியும். நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ? நாங்க திமுக ஒரு நாள் போராடிட்டு இருந்தோம்ங்க. ஒரு 10 பேர் போராடணும். அண்ணன் தலைமையில 500 பேர் போராடணும். அப்புறம் அண்ணன் தலைமையில 5000 பேர். நாங்க தனித்தனியா ஒரு 100-200 ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க திமுக எதிர்த்து. இப்போ எங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி வளர்ந்திருக்க பாருங்க. ட்ரெமெண்டஸ் growth தலையில் மாட்டோம். இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம். வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம், இங்க மேல இருக்கவன் கீழே போவான், கீழே இருக்கிற மேல போவாங்கிற மாதிரி இங்கே போராட்டம் பண்ணி கொண்டு நாங்கள் இங்க இருக்கிறோம். எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுது. நாங்க கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல, நாங்க ஆத்து மணல கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல. கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க, பண அபகரிப்பு பண்ணிட்டாங்க, அமலாக்கத்துறையை ஏமாத்திட்டாங்க, வருமானத்துக்கு சுத்தி செஞ்சாங்கன்னு போராட்டம் பண்ணல. கொள்கை ரீதியாக எங்களை விமர்சனம் செய்யறான். இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ். கொள்கை ரீதியான விமர்சனம். வா, தர்க்கம் செய்யவா. அண்ணன் சீமான் தலைமையிலே ஒரு பெரிய கருத்தரங்கு நிகழ்த்துவோம். நீ ஒரு 5 பேரை கூட்டு வா, நாங்க ஒரு 5 பேரை கூட்டு வரோம், விவாதிப்போம். பெரியாருடைய சமத்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்ணியம், மொழி பற்றி எல்லாத்தையும் விவாதிப்போம். விவாதிச்சு அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். சும்மா வழக்கு போடுறது, கைது மிரட்டுறது, நீ வழக்கு போட்டு சிறைப்படுத்தினால், நான் சத்தியமா சொல்றேன், 2010 அண்ணன் சீமான் அவர்கள் ஜூலையில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வேலூர் ஜெயில இருக்கும் போதுதான் நாம் தமிழர் கட்சி 10 மடங்கு வளர்ந்தது. சத்தியமா சொல்றேன், அப்போதான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது. தமிழ்நாடு முழுமைக்கும் செந்தமிழன் சீமான் கைதை கண்டிச்சு எல்லோரும் ஆர்ப்பாட்டம் போட்டோம், போராட்டம் பண்ணோம், ஆக்டிவா வேலை பார்த்தோம். இப்ப கூட எங்க அண்ணன் பேச்ச பல பேர் கேட்கறது இல்ல. கைது பண்ணி பாரு, மொத்த பாசமும் வெளியே வரும். பெரியார போட்ட போடுக்கே அண்ணன் மேல சின்ன சின்ன விமர்சனம் வச்சுக்கிட்டு, அண்ணன் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது 1000 விமர்சனம் எதுன்னு ஒண்ணு சொல்லடா, ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சீமான் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த 1000த்துல ஒண்ணு இருக்காது. ஆனா 1000 விமர்சனங்கள் வெளியே நின்று அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க. சொல்ல போனா இந்த தீகா கும்பல், திராவிட கும்பல், பெரியார் கும்பல் பண்ண ஒரே ஒரு வேலை, நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இருந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த திராவிட கும்பலுடைய வேலை. இன்னைக்கே பல பேர் வர வேண்டியது, நாளைக்கு வருவாங்க, நீங்க பாப்பீங்க. இந்த தேர்தலில் பெரியார போட்ட போல ஏர்போர்ட் மூர்த்தி என்ன, எங்க அண்ணன் அதியமானு, தீரன் திருமுருகன் இப்படி வந்திருக்காங்க. நீ இன்னும் போட 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 மொத்த
மொத்த தமிழ் தேசியவாதிகளும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்றீங்க ஐயா. மணியரசன் ஐயாவே அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவாரு. இவங்களை ஒழிக்கணும்னா ஒரே வழி என் மகன் சீமான் என்பதுல எந்த தமிழனுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் மாற்று கருத்து இருக்க போறதில்லை. அதனால தமிழர் கூட்டத்தை இந்த திராவிட கூட்டம் ஒன்று சேர்க்குது. 14 ஆண்டு காலமாக மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ நடந்த ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டம் கலந்து கொள்ளாத இந்த கூட்டம் எங்களை எதிர்த்து போராடுகிறது. நாங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிறோம். ஈரோட்ல சீதாலட்சுமி வென்றால் என்ன செய்வாங்க? ஒண்ணு நடக்கும். ஈரோட்டு மஞ்சள் வியாபாரம் கொங்கு வேளாள கவுண்டர்களிடமும் முதலியாளர்களும் கட்டுப்பாட்டிலும் முழுமையா வரும். இது சத்தியம். தமிழ் சாதிட்டு வரும். ஈரோட்டுடைய நெசவு தொழில் தமிழ் சமூகத்தில் வரும். மரியாதைக்குரிய திமுகவுடைய வேட்பாளர், அவர் பெயரை நாங்கள் சொல்ல விரும்பல. நான் இதை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் நாம் தமிழர் கட்சி எனக்கு போட்டியாவே கருதல, அதை நான் அருவருக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு வன்மம், எவ்வளவு கொடூர புத்தி, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம். ஜனநாயகத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை நான் அவமானமா கருதுறேன், நான் கீழ்த்தரமா நினைக்கிறேன், எனக்கு போட்டியா கருதுறேன்னா நீ என்ன மீன் பண்ற? நாங்க என்ன வடநாட்டில இருந்து வேட்பாளர் இறக்கிருக்கோமா, இல்ல ஓங்கோல இருந்து கூட்டு வந்திருக்கோமா, இல்ல கர்நாடகா கூட்டுமா? இந்த மண்ணின் மகள் சுப்பாராயனுடைய பேத்தி, தீரன் சின்னமலையின் பேத்தி, இந்த மண்ணின் மகளை நீ எப்படி அவமானம் சொல்லுவ, எப்படி அசிங்கம் சொல்லுவ? அப்ப உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகளவள். இந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை தெருக்களையும் வீதிகளையும் எங்க சாக்கடை பிரச்சனை, எங்க மழைநீர் பிரச்சனை, எங்க குப்பை தொட்டி பிரச்சனை, எங்க லாட்டி விற்கிறான், எங்க மதுபானத்தை வச்சு மக்களை சீரழிக்கிறான், எந்த பள்ளிக்கு பிரச்சனை, எல்லாம் எங்கள் அக்கா சீதாலட்சுமி. உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? இந்த மண்ணில் விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்து விட்டு அவருடைய முதுகுல குத்துன துரோகி நீ எங்களை பத்தி பேசலாமா? எங்களை பேசலாமா? ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கட்டமைக்கிறது இந்த திமுக. அந்த திமுகவிடமிருந்து ஒரு மாற்று ஏர்போர்ட் முடித்து சொன்னாங்க, இந்த ஒரு வருஷத்துல ஓட்டு போட்டா என்ன பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படுத்துவீங்கன்னு. நீங்க போட்டு பாருங்க. அண்ணன் சீமான் மேடையில பேசுவதை இந்த ஓராண்டு சட்டசபையில பட்ஜெட் போடுவான்ல, அந்த பட்ஜெட்ல சீதாலட்சுமி உள்ளே இருந்தால் பட்ஜெட் நாரா கிளிய வைப்போம். ஒரு மகளுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ உதயசூரனுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. சந்திரகுமார் இன்னொரு எம்எல்ஏ, எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ, அவ்வளவுதான். எம்எல்ஏ அவருக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். ஆனா நாம் தமிழ்ச்சி ஓட்டு போட்டால் மொத்த தமிழனும் விழித்துக் கொண்டான். எந்த ஈரோட்டிலே தமிழர்களை இழிவுபடுத்திய ஒரு அரசியல் தொடங்கியதோ அந்த இழிவை ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள், கொங்கு தமிழர்கள் துடைத்து எரிந்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ்ச்சியுடைய ஒளிவாங்கி சின்னம். அன்பிற்குரிய மக்களே, இது ஒரு இறுதி வாய்ப்பாக நான் வந்துக்கிறோம். நாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கோ டெபாசிட் வாங்குறதுக்கோ இல்ல எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கோ இல்ல நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் காட்டுறதுக்காக இந்த தேர்தலை போட்டி போடல. உண்மையிலே பிச்சை எடுத்து எங்கள் சொந்த பணத்தை போட்டு, ஊழல் பணத்தை போட்டு நாங்கள் வாக்குகளை எங்கள் சொந்த பணத்தை போட்டு இந்த மக்களுக்காக நிக்கிறோம். எங்களுக்கு வளர்வது டெபாசிட் வாங்குவது இலக்கல்ல. இந்த 4 ஆண்டாளாக திமுக என்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்கியிருப்பதற்கு ஒரு சான்றாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். அதற்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அந்த வெற்றியை நீங்க வழங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உளவுத்துறை ரிப்போர்ட் படியே முத்துச்சாமிக்கு போன ரிப்போர்ட் படு பயங்கரமான ரிப்போர்ட். அதனாலதான் 300 ரூபாய் இப்ப 1500 ரூபாய் மாறி இருக்கு. 3 தாள் மாறிடுச்சான். 300 தான் கொடுக்கிற திட்டம் இப்ப 1500 ரூபாய் மாறி இருக்கு. முடக்குறிச்சியில உட்கார்ந்துகிட்டு செந்தில் பாலாஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நடந்துகிட்டு இருக்கான். உள்ள வரமாட்டார் அவரு, படுத்துக்கிட்டு ஜெயிப்பார்ல முத்துராமலிங்கத்தவர், வெளியே எதிர்த்து வேலை செய்யறாப்ல. 1500 3000 இல்ல 30,000 கொடுத்தாலும் 3 லட்சம் கொடுத்தாலும் மான தமிழர்களுடைய வாக்கை எவனும் வாங்க முடியாது என்கிற நிலையை இந்த ஈரோடு களத்திலே உருவாக்குங்கள். போன முறை கைக்கு, இந்த முறை மைக்கு. நன்றி, வணக்கம்.